ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் கொரி. மெர்ஜ் கொரி எதுக்காக அப்டின்னீங்கன்னா, இப்ப நார்மலா நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்ல டேபிள்ஸ் இருக்கு. பட் இதே இது ஒரு ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 4, 5 காலம் நம்ம ஆட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ மெர்ஜ் கொரி யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் பண்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட் அண்ட் அன்பிவோட். நம்ம சில விஷயங்கள வந்து அக்ரிகேட் பண்ணி பார்க்குறப்போ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிவோட் அண்ட் அன்பிவோட் எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற 2 விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய நம்ம வந்து அந்த டேட்டா எப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கோ டூ த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இது நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் டேபிள்ஸ் இல்லையா? இப்போ இதில வந்து ஸ்டோர்ஸ் போறேன். இப்போ இந்த ஸ்டோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஐடி பிளஸ் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்மகிட்ட என்னன்னா, இப்போ இந்த பில்டிங் காஸ்ட் பிளஸ் இந்த டெவலப்மெண்ட் காஸ்ட்டு, தென் அதர் ரிலேட்டட் காஸ்ட். ஸோ இந்த 3 காலம் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதில கொண்டு போணும். இப்போ இதில முக்கியமா இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இங்கேயும் ஸ்டோர் ஐடி இருக்கு, இங்கேயும் ஸ்டோர் ஐடி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இது எப்படி வந்து மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவ வந்து நம்மளுடைய கொரி எடிட்டர்ல லோட் பண்ணணும். லோட் பண்றதுக்கு நியூ சோர்ஸ் போறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம CSV ஃபைல வந்து அப்லோட் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸல் ஒர்க் புக். எக்ஸல் ஒர்க் புக்க செலக்ட் பண்றேன். ஓகே. தென் செலக்ட் காஸ்ட். கிளிக் ஓப்பன். இப்போ நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா, பவர் குவாட் எடிட்டர்ல வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸல் ஒர்க் புக்கினுடைய நேம். தென் அதுக்கு கீழ வந்து டிஃபரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு. அதனால வந்து செக் பாக்ஸ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டோர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து நாட் த இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய டேபிள் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய வழக்கம் போல இத வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டருக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஹோம் டேப்ல யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெட்டர். ஏன்னா, அதுதான் நம்முடைய ஹெட்டர். கரெக்ட்டா? ஸோ சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய ஸ்டோருக்கு போறேன். இப்போ ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதில தான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போறோம். இது எப்படி மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த அகைன் ஹோம் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைன்ல முன்னாடி வந்து அப் அண்ட் கொரிஸ் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் கொரி. சேம் இதே போல 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போறதுன்னா, மெர்ஜ் கொரிஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஐ கிளிக் ஆன் த மெர்ஜ் கொரிஸ். ஓகே. மெர்ஜ் கொரிஸ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் டேபிள் மேல இருக்கு. இப்போ நம்மளுடைய அடுத்த எந்த டேபிள வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணுமோ, அந்த டேபிள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஜாயின் கைண்ட். அதாவது எந்த மாரி இது பண்ண போறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோல பார்க்க தான் போறோம். பட் இப்போதைக்கு நம்ம பண்ண போறதுன்னா, லெஃப்ட் அவுட்டர். இது என்ன சொல்லுது அப்படின்னம்னா, ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு இல்லையா? எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்சிங் ஃப்ரம் செகண்ட். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில எது மேட்ச் ஆயிருக்கோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறது. நான் வந்து இதையே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த ஓகேங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகல. எதனால அப்படின்னீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்முடைய எந்த 2 ரிலேட்டடான இருக்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். எந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆ மெர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பவர் பிஐக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு இத செலக்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து இந்த செகண்ட் என்ன இருக்குதுன்னா, செலக்ட் த சேம் நம்பர் ஆஃப் காலம் ஃப்ரம் போத் விசிபிள் டேபிள் டூ கன்டின்யூ. இங்க வந்து என்னன்னா, நமக்கு இங்க உள்ள ஸ்டோர் ஐடி. ஸோ இப்போ 2யும் எடுத்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பட்டன் எனேபிள் ஆயிருச்சு. கிளிக் ஓகே. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இங்க என்ன இருக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிற நம்மளுடைய டேபிள் தான் இங்க இருக்கு. கரெக்ட்? இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது டேபிள் சிம்பிள். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும். அதாவது அன்பிவோட் பண்ண மாரி. ஸோ இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு இங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பட்டன். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்றப்போ நம்மகிட்ட 4 காலம் அதில இருக்கு. ஸோ இதில என்ன கேட்குதுன்னா, யூஸ் ஒரிஜினல் காலம் அஸ் பிரிஃபிக்ஸ். அதாவது பிரிஃபிக்ஸ்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் நம்மளுடைய டேபிள் நேம் இருக்கு இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஃபிக்ஸா எடுத்துக்கவான்னு கேட்குது. ஓகே. இப்போதைக்கு நம்ம வந்து ஓகேன்னே குடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் ஆயிருச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்டோர் ஐடி இருக்கு. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இது எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. கரெக்ட்டா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டோர் காம்பினேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா? இது நமக்கு வேண்டாம். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, அகைன் நம்ம வந்து மெர்ஜ் கொரி போறோம். நம்முடைய இந்த கியர் ஐகான கிளிக் பண்றோம். கிளிக் பண்றப்போ நாட் திஸ் ஒன் சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, என்னுடைய இந்த ஸ்டோர் ஐடி இருக்கு இல்லையா? அந்த ஸ்டோர் ஐடி வந்து நமக்கு வந்து 2 டைம் இருக்கு. ஸோ நம்ம 2 டைம் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. அதனால என்ன பண்ண போறேன்னா, இந்த காலம செலக்ட் பண்ணி நான் வந்து டெலீட் கீய பிரஸ் பண்றேன். இப்போ வந்து டெலீட் பண்ணியாச்சு. பட் இப்போ வந்து என்னன்னா, என்னுடைய ஸ்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்கு இல்லையா? இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீஃபிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து வேண்டாம். அதனால என்ன பண்ண போறேன்னா, 1 ஸ்டெப் அஹெட் போறேன். ஓகே.
இப்போ இங்கே தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்டோர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருந்தோம் ப்ரீஃபிக்ஸாக. இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறேன். சூப்பர். இப்போ என்ன பண்ண போறேன்னா அகைன் நான் வந்து ரிமூவ் லாஸ்ட் இதுக்கு போகிறேன். இப்போ போகிறப்போ நமக்கு ஒரு எரர் வரும். இது என்ன அப்படின்னீங்கன்னா, அதாவது ஸ்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணல. எதனால ஃபைண்ட் பண்ணல? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுங்கிறத இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இப்போ நான் ஒன் ஸ்டெப் பேக் போகிறப்போ என்ன ஆகுது, இப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இதனால் வந்து நீங்கள் பின்னாடி போய் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிமூவ் காலம் வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஸ்டோர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். பெர்ஃபெக்ட். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா இப்போ வந்து புது டேட்டா வந்து எல்லாமே லோட் ஆகுது. இப்போ நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்டோரு தென் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஸ்டோர் ஐடி ஸ்டோர் ஐடி எடுத்துடுறேன். இப்போ ஸ்டோர் ஐடி எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம கூட காஸ்ட் அதாவது டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரிலேட்டட் காஸ்ட் இருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பில்டிங் காஸ்ட் பில்டிங் காஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 காஸ்ட் இருக்குது. இந்த 3 காஸ்ட்டுமே நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ஐடிக்கு இந்த 3 காஸ்ட்டுமே சேர்ந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து மெர்ஜ் கொரி பார்த்தாச்சு. ஐ ஹோப் யூ கிளியர். ஓகே, இந்த இதுக்கு போயாச்சு. இந்த இதுக்கு போயிட்டு அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் போகிறேன். இந்த ஸ்டோர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த 3 காலம் இருக்கு இல்லையா, இந்த 3 காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோம் பண்ணிங்கன்னா, நம்ம வந்து அன்பிவோட் பண்ண போகிறோம். அன்பிவோட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிவோட் காலம் இருக்கும். நீங்கள் வந்து ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா அன்பிவோட் காலம், அன்பிவோட் அதர் காலம், அதாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண நீங்கள் வந்து அதர் காலம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா இப்படி ரைட் கிளிக் பண்ணி அன்பிவோட் காலம்ஸ் இங்கேயும் நம்ம இங்கே வந்து போய்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பிவோட் காலம்ஸ் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மகிட்ட 3 காலம் இருக்குது. இப்போ நான் அன்பிவோட் காலம் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, என்கிட்ட இருந்த அந்த 3 ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, 3 டைப் ஆஃப் இது இருந்துச்சு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா காலம் கொண்டு வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வேல்யூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரலாக கொண்டு போயிருக்கும். இதனால் எஃபெக்ட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, என்னுடைய ஸ்டோர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ஆயிடுச்சு. கரெக்ட், 3 டைம் ஆயிடுச்சு. இதோட எஃபெக்ட் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். தென் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் அப்ளை. ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மூமெண்ட். இப்போ வந்து ஒரு எரர் வருது. இது எதனால் எரர்னு பார்த்தீங்கன்னா, காலம் ஸ்டோர் ஐடி இன் டேபிள் ஸ்டோர்ஸ் கண்டெயின் டூப்ளிகேட் வேல்யூ. இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ என்ன பண்ணியிருந்தோம், மெனி டு 1 தான் கொடுத்துருந்தோம். கரெக்டாக, அதாவது 1 to many ஆர் மெனி டு 1 இப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண போகிறோம். எப்படி சரி பண்ணுறதுனீங்கன்னா, நான் வந்து என்னுடைய மாடல் வியூ போகிறேன். ஸோ மாடல் வியூவில் எனக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இது 1 to many கரெக்டாக, 1 to many. பட் இது என்ன பண்ண போகிறோம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த நம்மளோட ஏரோ பட்டன் இருக்குல்ல, அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வரும். இங்கே வந்து மெனி டு 1 கொடுத்துருந்தோம். கரெக்டாக, இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்டோர்ஸுமே வந்து என்னுடைய ஸ்டோர் ஐடி மல்டிபிள் டைமில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, மெனி டு மெனி இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுறேன். இப்போது என்னுடைய டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு மெனிக்கு வந்து மாறிடுச்சு. இப்போது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை தி சேஞ்சஸ். இப்போ என்னோடய சேஞ்சஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ரிப்போர்ட் வியூ போகிறேன். இப்போயுமே வந்து எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அதர் ரிலேட்டட் தென் பில்டிங் காஸ்ட் எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோம்னா, நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் டோட்டலாகவே வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்துருச்சு, வேல்யூ வந்துருச்சு. தென் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி விசுவலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். விசுவலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூவில் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளஸ்டர்ட் பார் பார் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஸ்டோர் ஐடி, அந்த ஸ்டோர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இது இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய ஆட்ரிபியூட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லெஜெண்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ லெஜெண்டில் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது எனக்கு ஸ்டோர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்மளுடைய அந்த காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து விசுவல்ஸ், அதாவது பில்டிங் காஸ்ட் வந்துருச்சு, தென் டெவலப்மெண்ட் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்துருச்சு, தென் அதர் ரிலேட்டட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து இல்ல, எனக்கு வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிவோட் பண்ணணும். அன்பிவோட் பண்ணத நான் வந்து பிவோட் பண்ணணும் அப்படின்னம்னா, எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நான் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிட்டு, நம்மளுடைய காலம் எங்க இருக்கு? மேபி ஸ்டோர்ஸ் போயிட்டு, என்னுடைய காலம் வந்து நான் வந்து சூஸ் பண்றேன். தென் கண்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு வேல்யூ. அகைன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட் காலம்னு இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ. ஏன்னா இந்த காலம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட் பண்ண போறோம். அந்த வேல்யூ இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. தென் கிளிக் ஓகே. கிளிக் ஓகே பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து இட்ஸ் கோ பேக் டூ பிவோட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெர்ஜ் பண்றது, தென் பிவோட், அன்பிவோட் பண்றது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்மளோட அடுத்த வீடியோ நல்ல வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.